அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தின் முழு வடிவம். அந்த அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய சின்னத்தின் முழு வடிவம். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஹயாத்தோட இருந்தால் இப்படி அல்ல, இதைவிட பன்மடங்கு மேலாக இந்த திஹாரி மண்ணில, இந்த திஹாரியினுடைய இந்த கோட்டையில மக்கள் வாழுகின்ற முஸ்லிம்கள் சரிந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில இந்த கந்தூரி வைபவத்தை மிகவும் பிரமாண்டமாக நடத்துவதற்கு இன்றைய நியத்து செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைத்து அந்த நியத்துக்களை கபூல் செய்வான். கல்லும் மண்ணும் இருந்தாலும் அந்த கல்லும் மண்ணும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறியதற்கு பின்னால் அந்த கல்லும் மண்ணும் புனிதம் பெற்று விட்டது. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொன்னது. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் சொன்னது கல்லும் மண்ணும் புனிதம் பெற்று விட்டது என்று. அப்படியானால் வலிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம், அந்த தர்பார் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் வாழுகின்ற இடம் அது ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறிவிட்டது. அதற்கு கண்ணியம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதனை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த திஹாரி வாழுகின்ற மக்களே, அன்பார்ந்த இந்த மண்ணின் மைந்தர்களே, இந்த மண்ணின் வீர சிங்கங்களே, இதோ உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேச கல்வர், அல்லாஹ்வுடைய ஒரு அவுலியா இந்த மண்ணிலே நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே அவர்கள் நல்லடக்கம் செய்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இறைநேசர் உங்களுக்கு கிடைத்து இருப்பது என்பது இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து செல்வங்கள் அனைத்தை விடவும் உங்களுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட், உங்களுக்கு கிடைத்த ஒரு ஹதியா, உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றால் மிகையாகாது. गौसे आजम दस्तगीर, गौसे आजम दस्तगीर, गौसे आजम दस्तगीर, गौसे आजम दस्तगीर. قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய கிளையாளர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஊங்கள், இமாம்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்கள், இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான அஷேக் அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உருஸ் வைபவத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை கொண்டு விலக்கி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை கொண்டு விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்திலே எத்தனையோ படைப்பினங்களை படைத்து இருக்கிறான். அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக இறைவன் மனிதனை தேர்வு செய்து இருக்கிறான். இந்த மனிதர்களை புனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்வது உண்டு. அது எப்படி புனிதத்துவத்தை அடைந்து கொள்வது, மனிதர்களில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் படைக்கப்பட்ட ஒன்று புனிதத்துவத்தை அடைந்து கொள்வது எவ்வாறு என்பதனை பற்றி குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் ஹதீஸுக்களின் மூலமாகவும் நாங்கள் சிந்தித்து பார்த்தோமேயானால் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும்
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சில விடயங்களை சொல்லித் தருகின்றார்கள். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவோடு அல்லாஹ்வோடு ஒரு படைப்பினத்தை அல்லாஹ்வோ அல்லாஹுடைய தூதரோ சேர்த்து சொன்னால் அதற்கென்று தனிப்பெரும் சிறப்புகள் அடைந்து வருகின்றன. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்க்கப்பட்டதாக ஒரு படைப்பினத்தை சிறப்பித்து சொல்லப்பட்டு இருந்தால் அது சிறந்ததொரு படைப்பாக மாறிவிடுகின்றன. அந்த அடிப்படையிலே தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தை ஷஅபான் ஷஹரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் அப்படி என்று சொல்லி இந்த மாதத்தை அவர்களோடு இணைத்து சொல்கிறார்கள். அதனால் இந்த மாதத்துக்கென்று தனிப்பெரும் சிறப்பு வந்து விடுகிறது. உலகத்தில் எத்தனையோ ஒட்டகங்கள் இருக்கு, ஆனால் அல்லாஹ் நபி சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அற்புதத்தின் மூலமாக முஅஜிஸாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகங்களை விடவும் சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான முஅஜிஸாத்தான அந்த ஒட்டகத்துக்கு தனிப்பெரும் சிறப்பு வந்து விட்டது. உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது, ஆனால் எல்லா பள்ளிவாசல்களை விடவும் கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம், அதை அல்லாஹ் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு என்று தன்னோடு இணைத்து சொன்ன காரணத்தினால் புனிதமான கஅபா சிறப்பு பெறுகிறது. இதுபோலதான் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக இருக்கக்கூடியவர்கள் யார்? எத்தனையோ படைப்பு, கோடிக்கணக்கான படைப்பு. இந்த படைப்பினங்களில் எல்லாம் சிறந்த படைப்பு மனிதர்கள். இந்த மனிதர்களில் புனிதர்கள் யார் என்பதனை பற்றி விளக்குகின்ற பொழுது அல்லாஹ் அவுலியா, அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நேசர்கள், அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள் ஒன்று என்று சில நபர்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னோடு இணைத்து சொல்கிறான். உலகத்துல அவுலியாக்கள் இருக்கா, அவுலியாக்கள் இல்லையா என்று வாத பிரதிவாதங்களுக்கு பின்னால் இறைவன் என்ன சொல்லுகிறான் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமே என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவுலியாக்கள் உண்டு, இறை நேசர்கள் உண்டு, அல்லாஹ்வுடைய வலிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் என்னோடு இணைத்து சொல்லி இருக்கிறேன். அதனால் எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தில் கிடையாது, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. மாறாக மனிதர்களில் புனிதர்கள் யார் என்று சொன்னால் எவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் புனிதர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் கண்ணியமானவர்கள் என்பதனை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். உதாரணத்துக்கு பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில இப்படி சொல்லி காட்டுகிறான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனை இந்த ஆயத்து சொல்லி காட்டுகிறது. وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் எது தெரியுமா? யார் அதை கண்ணியப்படுத்துகிறார்களோ அந்த படைப்பினங்களில் அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்த சொல்லி தன்னுடைய அடையாள சின்னமாக சொல்லி காட்டுகிறானோ அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துபவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதற்கான அடையாளம் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகிய எத்தனையோ அமைப்புகளை நாங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடையாள சின்னம் என்று சொல்லி காட்டியதில் ஒன்று இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மர்வா மலை, இந்த ரெண்டு மலையும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சொல்லி காட்டுகிறான். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அந்த ஸஃபா மர்வா மலை ரெண்டும் எதனால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறியது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதனால் மாறியது? ஸஃபா மர்வா மலை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறுவதற்குரிய காரணம் என்ன என்பதனை நீங்கள் சிந்தனை செய்து பார்த்தீர்களே ஆனால் அதற்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு பதில் சொல்லித் தருகிறார்கள்.
சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அன்பு மனைவி சையதத்தினா ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிள்ளை பசியினால் தண்ணீரை தேடி சஃபா மர்வா மலைக்கு இடையிலே ஓடி ஓடி தேடினார்கள். எல்லாரும் ஹஜ்ஜுடைய மாசத்துல இந்த வரலாறை படித்திருப்பீர்கள். ஹஜ்ஜுடைய மாசம் வந்தால் எல்லோருமே இதை சொல்லுவார்கள். சையதத்தினா ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சஃபா மர்வா மலைக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடினார்கள். அதனால் அதிலே ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த சஃபா மர்வா மலையில அன்னை ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால் பாதம் பட்டதினால் அல்லாஹ் அந்த மலைக்கு தன்னுடைய அடையாள சின்னம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதனால் சொல்லி காட்டுகிறான்? ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கால் பாதம் சஃபா மர்வா மலையில பட்டதினால் அதனால் அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறிவிட்டது. சஃபா மர்வா மலை இந்த ரெண்டிலையும் நீங்க கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? வமை யுஅல்லிம் ஷாயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்துவது அது தக்வா உடையவர்கள் தான் அந்த செயலை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ஓர் இறைநேச செல்விதான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். பொம்பளையில யாராவது நபிமார்கள் வந்ததுண்டா? பெண்கள்ல யாரும் நபி வந்ததில்லை. பெண்கள்ல யாராவது ரசூல்மார்கள் இருக்கிறார்களா? பெண்கள்ல யாரும் ரசூல்மார்கள் வந்ததும் இல்லை. அப்படியானால் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முஃமினத்தான பெண். அந்த பெண் யார்? அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வி, அவுலியா, ஒரு அவுலியா பெண்மணி. அப்ப அந்த அவுலியா பெண்மணி ஓடிய அந்த ரெண்டு மலையிலும் அந்த அவுலியா பெண்மணியினுடைய கால்பாதம் பட்ட இடம் அது ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சொன்னால் அந்த அவுலியா பெண்மணிய அவர்கள் யார்? கால்பாதம் பட்ட இடம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அப்ப அவர்கள் யார்? அந்த அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தின் முழு வடிவம். அந்த அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய சின்னத்தின் முழு வடிவம். அப்படிப்பட்ட சையதத்தினா ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். மாறாக இந்த ஆயத்தில் இன்னொரு விஷயம் நமக்கு புலப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமான அந்த இறைநேச செல்வியை கண்ணியப்படுத்துவது தக்வா உள்ளவர்களுக்குரிய அடையாளம் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வலிமார்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவுலியாக்களையும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இது நான் சொன்ன சட்டம் அல்ல, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில சொன்ன சட்டம். இன்னைக்கு நிறைய பேர்கள் தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, ஹஜ் செய்யறாங்க, சதக்கா கொடுக்கிறாங்க, எத்தனையோ நல்ல அமல்களை எல்லாம் செய்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. எல்லா அமல்களும் எதற்காக வேண்டி செய்கிறீர்கள்? ஒன்று, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதனாக மாற வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நன்றி உள்ள மனிதராக இருக்க வேண்டும். கண் என்ற நியமத்தை தந்திருக்கிறான், அதற்கு நன்றி செலுத்த நீங்கள் அமல் செய்கிறீர்கள். காதென்ற நியமத்தை தந்திருக்கிறான், அதற்கு நன்றி உள்ளவர்களாக மாற நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அமல் செய்கிறீர்கள். நாவை தந்திருக்கிறான், உடம்பிலே இரத்தம், சதை, நரம்புகள் எத்தனையோ தந்திருக்கிறான். நோயற்ற வாழ்வை தந்திருக்கிறான். கூடவே கார், பங்களா, வீடு, வாசல், மனைவி, பிள்ளை எல்லாம் தந்திருக்கிறான். இதற்கெல்லாமே நீங்கள் நன்றி உள்ள மனிதர்களாக ஆக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அமல் செய்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு காலங்கள்ல கால் வீங்குகின்ற வரைக்கும் நின்று தொழுவார்களாம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி எல்லாம் தொழ வேண்டுமா? அவசியமா? நீங்க தானே சய்யிதுல் அம்பியா, நீங்கள் தானே சுவர்க்கவாதி என்று உங்களுக்கே தெரியுமே. அப்படிப்பட்ட நிலையில கால் வீங்குகின்ற வரைக்கும் நின்று தொழ வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதராக இருக்க வேண்டாமா ஆயிஷா என்று கேட்டார்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நன்றி உள்ள மனிதர் என்பதை காண்பித்தார்களே தவிர அவர்கள் கால் வீங்குகின்ற வரைக்கும் தொழுது அல்லது இபாதத்துக்களை செய்து
சுவர்க்கம் நுழைவதற்காக வேண்டி அல்ல. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாசூமீனாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் செய்தார்கள். காரணம், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதராக இந்த உலகத்தில் எங்களுக்கு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அப்ப நன்றிக்காக வேண்டி நாங்கள் அமல் செய்கிறோம். இன்னொன்று என்ன தெரியுமா? உள்ளத்தில் தக்வா ஏற்படுவதற்காக வேண்டி அமல் செய்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப அடுத்த மாசம் நோன்பு வருகிறது. அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லக்கும் தத்தகூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? போடுங்களே வாப்பா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு நோன்பை கடமையாக்கியதை போல உங்களுக்கும் நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன். எதற்காக வேண்டி தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அவனுடைய அருள்மறையில சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் தக்வா உங்களுக்கு வருவதற்காக வேண்டித்தான் நீங்கள் அமல் செய்கிறீர்கள். இப்ப தொழுகிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில தக்வா வருகிறது என்பதற்கான அடையாளம் தக்வா வருவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஜக்காத்து கொடுக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தில தக்வா வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் ஜக்காத்து கொடுத்த அந்த நன்மைகளை செய்கிறீர்கள். ஹஜ் செய்கிறீர்களா? நீங்கள் செய்கின்ற ஹஜ் வணக்கம் உங்களுடைய உள்ளத்தில் தக்வாவை, இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி செய்கின்ற வணக்கம். அப்படிப்பட்ட வணக்கங்கள் எல்லாமே, அப்படிப்பட்ட நீங்கள் செய்கின்ற நன்மைகள் எல்லாமே உள்ளத்தில் தக்வாவை ஏற்படுத்துவதற்காக, உள்ளத்தில் தக்வா வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்ற நல் அமல்கள். அப்படியானால் ஒருவருக்கு தக்வா இருக்கா இல்லையா என்று எப்படி கண்டு கொள்வது? தக்வா இருக்கா இல்லையா என்பதை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்பதனை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒருவருடைய உள்ளத்தில தக்வா இருக்கு என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவருடைய உள்ளத்தில தக்வா இருக்கு என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? வமை யுஅல்லிம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். ஒருவருடைய உள்ளத்தில தக்வா இருக்குது என்பதற்கான அடையாளம், யார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை, அல்லாஹுடைய அவுலியாக்களை, அல்லாஹுடைய அவுலியாக்கள் நடந்த இடங்களை, அவுலியாக்களுடைய நினைவிடங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவர்கள் தான் தக்வா உடையவர்கள் என்பதனை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் இன்றைக்கு நீங்கள் ஜியாரத்து செய்கிறீர்களா? அவுலியாக்களை நேசிக்கிறீர்களா? இறை நேசர்களை கண்ணியப்படுத்துகிறீர்களா? மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் எந்த பார்வையில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் ஒரு உண்மையான மோமின் எப்படி தெரியுமா பார்ப்பான்? அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை இவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இறைவன் சொன்னான் இல்லையா, இறைவன் சொல்லி காட்டினான் இல்லையா, தக்வா உடையவர்கள் இவர்கள் தான். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துபவர்கள் தான் தக்வா உடையவர்கள் என்பதனைத்தான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்பார்ந்த திஹாரி வாழுகின்ற மக்களே, அன்பார்ந்த இந்த மண்ணின் மைந்தர்களே, இந்த மண்ணின் வீர சிங்கங்களே, இதோ உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேச செல்வர், அல்லாஹ்வுடைய ஒரு அவுலியா இந்த மண்ணிலே நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே அவர்கள் நல்லடக்கம் செய்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இறைநேசர் உங்களுக்கு கிடைத்து இருப்பது என்பது இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து செல்வங்கள் அனைத்தை விடவும் உங்களுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட், உங்களுக்கு கிடைத்த ஒரு ஹதியா, உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றால் மிகையாகாது. இது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நபியாகிய சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட உலகமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்களுடைய சபையிலே, அவர்களுடைய சன்னிதானத்திலே ஆசிப் இப்னு பர்ஹியா என்று சொல்லக்கூடிய
ஓர் இறைநேச செல்வர் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த இறைநேச செல்வர் அவர்களுடைய தர்பாரில் இருப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை விடவும், இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தையே வசப்படுத்தி கொடுத்ததை விடவும் அந்த இறைநேசர் கிடைத்ததுதான் அவர்களுக்கு பொக்கிஷம் என்று சொல்லி காட்டினார்கள். அதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் நபிமார்கள் கூட ஓர் இறைநேசர் அவர்களுடைய இடத்திலே இருப்பதை ஆசை வைத்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியம் என்ன, எங்களுக்கு கிடைத்த மகத்துவம் என்ன? அந்த இறைநேசர் எங்களுடைய மண்ணில, இந்த திகாரிய மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இறைநேசரை நாங்கள் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த இறைநேசரை எப்படியெல்லாம் நாங்கள் ஜியாரத்து செய்ய வேண்டும், அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும், அவர்களின் மீது மரியாதை செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் உணர கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தை எடுத்து பாருங்கள். இந்த உலகத்தை எவையெல்லாம் செய்யக்கூடாதோ அல்லது எவையெல்லாம் செய்தால் வீணான ஒரு விஷயமாக இருக்குமோ அவைகளுக்கு லட்சோதி லட்சம் சல்லிகளை செலவழிக்கிறார்கள். அவைகளுக்காக வேண்டிய கோடான கோடி முரல்களை போடுகிறார்கள். மக்களுக்கு மத்தியில ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. அந்த விஷயங்களுக்கு மத்தியில வீணாக செலவழிக்கக்கூடிய அந்த செலவினங்களுக்கு மத்தியில ஒரு இறைநேச செல்வர் நமக்கு கிடைத்து அந்த இறைநேசரை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு காசு பணமும், நாங்கள் உழைக்கின்ற எங்களுடைய உடம்பினால் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வியர்வைக்கும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதிகளை அதிகமாக நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இறைவன் அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பணமாக இருந்தாலும் சரி, உடம்பினால் உழைத்தாலும் சரி, உள்ளத்தினால் நல்லெண்ணம் வைத்தாலும் சரி, அத்தனைக்கும் கூலி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذிக்ருல் அன்பியா இபாதா வ ذிக்ருஸ் ஸாலிஹீன கஃபாரா. நபிமார்களை நினைவுபடுத்துவது அது இபாதத், வணக்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிமார்களை, இறைநேசர்களை ஞாபகப்படுத்துவது அது நாம் செய்த பாவங்களுக்கு தெண்டகுத்தமாக, தெண்ட பரிகாரமாக அது ஆகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவர் தௌபா செய்து கிடைக்கின்ற அந்த பாவ மன்னிப்பு வலிமார்களை நினைவு கூறுவதன் மூலமாக, அதற்காக வேண்டி செலவீனங்கள் செய்வதன் மூலமாக, அதற்காக வேண்டி உழைப்பதன் மூலமாக நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் மன்னித்துக் கொண்டு இருக்கிறான் என்ற கருத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவேதான் உலகத்தில எத்தனையோ நினைவு சின்னங்கள் இருந்தும் அந்த நினைவு சின்னங்களை இன்று மக்கள் மறுப்பது கிடையாது. சஃபா மர்வா மலையை யாராவது மறுத்தது கிடையாதா? சஃபா மர்வா மலைக்கு யாராவது கண்ணியம் கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறார்களா? இல்லை. ஆனால் சஃபா மர்வா மலையில என்ன இருக்கு? கல்லும் மண்ணும் தான் இருக்கு. கல்லும் மண்ணும் இருந்தாலும் அந்த கல்லும் மண்ணும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறியதற்கு பின்னால் அந்த கல்லும் மண்ணும் புனிதம் பெற்று விட்டது. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொன்னது. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் சொன்னது கல்லும் மண்ணும் புனிதம் பெற்று விட்டது என்று. அப்படியானால் வலிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம், அந்த தர்பார் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் வாழுகின்ற இடம் அது ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறிவிட்டது. அதற்கு கண்ணியம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதனை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவன் குர்ஆன்ல நமக்கு பல ஆயத்துக்களை விலாவரியாக சொல்லி காட்டிக் கொண்டிருப்பான். தொழுவதற்கு சிறந்த இடம் எது என்ற ஒரு கேள்வி வந்தால் புனிதமான கஅபா இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவதுதான் சிறந்தது என்பது ஏகோபித்த முடிவு. எல்லாரும் சொல்லுவோம். அந்த கஅபாவிலும் எந்த இடத்தில் தொழ வேண்டும் என்பதனை இறைவன் சொல்லித் தருகிறான். எப்படி தெரியுமா? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால்பாதம் பட்ட இடம் மகாம் இப்ராஹிம், அதை நீங்கள் முசல்லாவாக தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லித் தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதம் பட்ட இடமே, இப்ராஹிம் நபியுடைய கால்பாதம் பதிந்த இடமே, அந்த இடம் அல்லாஹ்விடத்தில கண்ணியமான தொழுவதற்கு சிறந்த இடம்
என்று சொன்னால் அந்த அவர்களுடைய உடலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் எவ்வளவு பெரிய சிறந்த இடமாக அமையும், எவ்வளவு பெரிய கண்ணியமான இடமாக அமையும். அதனால் தான் கஅபத்துல்லாஹ் இருக்கின்ற இடத்தில் இறைநேசருடைய கால்பாதம் பட்ட இடம் தொழுவதற்கு சிறந்த இடம். அதற்கு பக்கத்திலே பள்ளிவாசல், எல்லோரும் தொழுகிறார்கள். அதே போன்றுதான் இந்த திஹாரிய மண்ணிலும் இதோ முன்னால பள்ளிவாசல், அவர்கள் இறைநேச செல்வர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்தை கொண்டுதான் தொழுவதற்கு சிறந்த இடமாக அந்த இடம் மாறிவிடுகிறது. அவர்கள் இருக்கின்ற இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டுதான் அந்த இடம் சிறப்புக்குரிய கண்ணியமான இடமாக மாறிவிடுகிறது என்பதனை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். இன்றைக்கு எல்லாரும் மதீனாவுக்கு போனால் ஒயிட் காபட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் தொழுவார்கள். ஏன் அந்த இடத்துல தொழுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜின்னா, என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் சுவர்க்கத்தின் பூங்காவனம். ஏன் சுவர்க்கத்தின் பூங்காவனமாக தெரியுமா? சுவர்க்கம் என்று பெருமானாரால் வர்ணிக்கப்பட்டது ஏன்னு தெரியுமா? வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அதிகம் நடந்த இடம், அவர்களுடைய கால்பாதம் பட்ட இடம். அதனால் பெருமானார் சொன்னார்கள், சய்யிதுல் அம்பியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய கால்பாதம் பட்ட அந்த இடம் சுவர்க்கம் என்றார்கள். உலகத்திலேயே சுவர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால்பாதம் பட்ட இடமே உலகத்தில் சுவர்க்கமாக இருந்தால் எங்கள் முத்து நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புனித உடலை சுமந்திருக்கக்கூடிய அந்த இடம் சுவர்க்கத்தினுடைய எது என்று சொல்வது? சுவர்க்கத்துக்கெல்லாம் மேலாக கொண்டிருப்பதாக இருந்தால் சுவர்க்கத்தை விட சிறந்த இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான உடல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மன்னரை தான் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நூரை ஏந்தி வந்தவர்கள் தான் விலாயத்தை பெற்ற வலிமார்கள். அப்படிப்பட்ட வலிமார்கள் இருக்கின்ற இடம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் மட்டுமல்ல, உலகத்தில் சிறந்த இடங்களாக இந்த ஜியாரங்கள், வலிமார்கள், அவுலியாக்களுடைய தர்பார்கள் அமைந்து இருக்கிறது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இப்படிப்பட்ட வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் ஞாபகப்படுத்தப்படுவதற்கும் இந்த ஊரவாசிகளுக்கு, திஹாரி மண்ணிலே வாழக்கூடிய மக்களுக்கு இது கிடைத்தது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறது கிடையாது. எல்லா வாய்ப்பும் எல்லாருக்கும் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஸலவாத்து யாரு சொல்லி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. யாருக்கு சொல்றான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்க ஸலவாத்தை சொல்லுங்க. ஈமான் கொண்டவர்களுக்கு தானே அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக்குக்கு சொன்னானா? அல்லது முஷ்ரிக்குக்கு சொன்னானா? காபிருக்கு சொன்னானா? எல்லாருக்கும் அல்ல. ஈமான் உள்ளவர்கள் ஸலவாத்தை சொல்லுவார்கள். யாரு ஸலவாத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஈமான் இருக்கு என்பதற்குரிய அடையாளம். அதானுக்கு முன்னால் நீங்கள் ஸலவாத்தை சொன்னால் சொல்லுகின்றவர் அவர் ஈமான் உள்ளவர் என்பதற்கான அடையாளம். நீங்கள் பாடசாலைகள் முடிந்துவிட்டு, மஜ்லிஸ்களை முடித்துவிட்டு, மதரசாக்களை முடித்துவிட்டு ஸலவாத்தோடு எழுந்து செல்கிறீர்களா? உங்களுக்கு ஈமான் உண்டு என்பதற்கான அடையாளம். எனவேதான் இறைவன் சொன்னான், ஸலவாத் அது ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம். அதே போலதான் வலிமார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், இவர்களை கண்ணியப்படுத்துவது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் யாரை தேர்வு செய்து இருக்கிறானோ அவர்களை கண்ணியப்படுத்தி ஈமான் உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்க விரும்பினானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் வலிமார்களை கண்ணியப்படுத்துகின்ற, இந்த ஜியாரங்களுக்காக வேண்டி பாடுபடுகின்ற, இவைகளுக்காக வேண்டி செலவழிக்கின்ற அந்த ஆசை, ஆர்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே பேசுவதற்கான நீண்ட நேரம் பேசுவதற்கான நேரம் இல்லை. அதனால் இறுதியும் ஒரு மூச்சாக நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக வலிமார்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அந்த வலிமார்கள் தான் உங்களுக்கு நாளைய கியாமத்திலே ஷஃபாஅத் செய்வார்கள். நிச்சயம் அவர்களின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் தக்வாதாரிகள் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ்
நமக்கு அந்த வலிமார்களை ஆக்கி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட வலிமார்களை கொண்டாடக்கூடிய கூட்டத்தில இந்த திஹாரி மண்ணில நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திஹாரி தர்கா அபூபக்கர் ஜிந்தா நாயகத்துடைய தர்கா ஷரீஃபில இருக்கக்கூடிய அவர்கள் நிர்வாக சபையினர்கள், இன்னும் அகில இலங்கை சூஃபி ஆன்மீக பேரவை, அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமா, இந்த அமைப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வருடம் இந்த கந்தூரியை அழகிய முறையிலே நேற்றைய தினத்தில் இருந்து இன்று வரையிலும் பல சாதாத்துமார்கள் வருகை தந்து, பல உலமாக்கள் வருகை தந்து, மூத்த ஆலிம்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த இடத்திலே பல நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஒருதுணையாக ஒத்துழைப்பாக இந்த ஊர் மக்கள் நமக்கு தந்த ஆதரவுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் ஹயாத்தோட இருந்தால் இப்படி அல்ல, இதைவிட பன்மடங்கு மேலாக இந்த திஹாரி மண்ணில, இந்த திஹாரியினுடைய இந்த கோட்டையில மக்கள் வாழுகின்ற முஸ்லிம்கள் சரிந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில இந்த கந்தூரி வைபவத்தை மிகவும் பிரமாண்டமாக நடத்துவதற்கு இன்றைய நியத்து செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைத்து அந்த நியத்துக்களை கபூல் செய்வான். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله